வணக்கம். சற்று முன் தமிழ்நாடு 2026 பொங்கல் பரிசு வெளியான ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை உட்பட பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் வர இருக்கும் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு புதிய பானையும் ஒரு புதிய அடுப்பையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைத்துள்ளார்கள். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல், மே மாதங்களில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த முறை பொங்கல் பரிசு குறித்து எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. கடந்த சில ஆண்டாக திமுக அரசு பொங்கல் பரிசுடன் ரொக்கப்பணம் வழங்குவதை நிறுத்தியிருந்த நிலையில் தேர்தல் ஆண்டாக 2026ஆம் ஆண்டு உள்ளதால் இந்த முறை ரொக்கப்பணமும் சேர்த்து வழங்கப்படுமா என்ற விவாதம் எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் மண்பாண்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் ஒரு செயற்குழு கூட்டமானது நடைபெற்றது. அந்த மாநில தலைவர் சேமநாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 13 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதிய அரிசியினை அறுவடை செய்து புது பானையில் பொங்கலிடுவதுதான் நமது பாரம்பரியம். எனவே அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் களிமண்ணால் ஆன ஒரு புதிய பானையும் ஒரு புதிய அடுப்பையும் அரசு கொள்முதல் செய்து விலையில்லாமல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்க வேண்டும். இதன் மூலமாக மண்பாண்ட தொழிலாளர்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற முடியும் என்று அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பருவமழை காலத்தில் மண்பாண்ட தொழிலாளர்களால் தங்களுடைய தொழிலை மேற்கொள்ள முடிவதில்லை. இதனை கருத்தில் கொண்டு அரசு தற்போது வழங்கக்கூடிய மழைக்கால நிவாரண உதவித்தொகையான ரூபாய் 5000ஐ மீனவர்களுக்கு வழங்குவதைப் போல ரூபாய் 10,000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும். மண்பாண்ட தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய மின் சக்கரத்தை இலவசமாக வழங்க வேண்டும். பல ஆண்டாக மண்பாண்ட தொழில் செய்து வரக்கூடிய தொழிலாளர்கள் அவர்கள் வசிக்கும் வீட்டிற்கு, தொழில் செய்யும் இடத்திற்கும் அடிமனை பட்டா வழங்கி அவர்களது வாழ்விடத்தை உறுதி செய்ய வேண்டும். அனைத்து உழவர் சந்தையிலும் மண்பாண்ட பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஏற்ற வகையில் தலா 2 கடைகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இந்த கோரிக்கைகளை மத்திய, மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இருப்பினும் தற்போது வரையில் அரசு தரப்பிலிருந்து 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பொருட்களோ உள்ளது ரொக்கப்பணம் வழங்கப்படுவது சார்ந்தோ எந்தவிதமான அதிகாரபூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.